கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஹிட் மூவி தரவரிசையில் இன்று நம்ம காணவிருக்க திரைப்படத்தின் பெயர் தான் ரமணா. இந்த திரைப்படம் குறித்து தான் இந்த காணொலி இருக்க போகிறது. வாங்க காணொலிக்குள் செல்லலாம். நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக ரமணா திரைப்படம் இடம்பெற்றிருக்கின்றது. ரமணா என்ற திரைப்படம் தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமா உலகில் ஏற்படுத்தியது என்றே கூறலாம். யாரும் எதிர்பார்த்திராத கதைகளத்துடன் ஏஆர் முருகதாஸ் இந்த திரைப்படத்தை மிகவும் வித்தியாசமான கதைகளத்துடன் எடுத்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு சிறந்த எழுத்தாளர் டைலாக்கான விருதும் இந்த திரைப்படத்தின் வாயிலாக கிடைத்தது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இடத்திற்கு இடம் பல ட்விஸ்ட்டுகளை நிறைந்த இந்த திரைப்படம் என்பது யாரும் எதிர்பார்த்திராத அடுத்த கட்டம் என்னவென்பது யாருக்கும் தெரிந்திராத அளவிற்கு படத்தின் ஒவ்வொரு கதையினுடைய அசைவும் இருக்கும் என்பது மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு கேரக்டர் இந்த திரைப்படத்தில் இருந்திருப்பது என்பது நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். பல்வேறு அரசு ஊழியர்களாக பணியாற்றுகின்ற தமது முன்னாள் மாணவர்களை வைத்து எவ்வாறு ஊழலை ஒழிக்கின்றார் என்பதுதான் திரைக்கதையின் மிக முக்கிய அம்சமாக இருக்கின்றது. இதுதான் கதையின் கருவாகவும் இருக்கின்றது. முருகதாசும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய சம்பவங்கள் பல செய்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. நடிகர் விஜயகாந்த், சிம்ரன் மற்றும் ஆசிமா போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய கதாபாத்திரமாக இருந்து வருகின்றது. 2002இல் இந்த திரைப்படம் வந்திருந்தாலும் இப்போதைய காலகட்டத்திற்கு மிகவும் சாலச்சிறந்த பொருந்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த ரமணா திரைப்படம் இருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு லஞ்ச ஊழலில் திளைத்து பொதுமக்கள் பாதிப்படைகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக கண்ணாடி போல் இந்த திரைப்படம் அனைவருக்கும் காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தில் இசை மற்றும் பின்னணி இசையை நாம் பேசியாக வேண்டும். ஏனென்றால் நம்ம இளையராஜா அவர்கள்தான் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளராகவும் பின்னணி இசையமைப்பாளராகவும் செயல்பட்டு இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவரை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பல கேரக்டர்களில் இந்த கேரக்டர் ரமணா என்ற இந்த கேரக்டர் இதுவரை நின்று தமிழ் சினிமா உலகில் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கின்றது. ரமணா என்பது சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை இருந்து வருகின்றது. இந்த திரைப்படம் என்பது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தியில் பல்வேறு மொழிகளில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இருக்கக்கூடிய பேன் இந்தியா சினிமாக்களுக்கு இணையாக இந்த ரமணா திரைப்படம் 2002இல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்தியா முழுவதும் கொண்டாடியது என்றே கூறலாம். முருகதாஸ் என்ற ஒரு இயக்குனர் இவ்வளவு சிறப்பாக திரைப்படம் எடுப்பார் என்ற உதாரணத்திற்கு இந்த ரமணா திரைப்படம் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். எப்பொழுதுமே புரட்சிகர கருத்துக்களை தன்னுடைய திரைப்படத்தில் பேசுகின்ற நம்ம முருகதாஸ் அவர்கள் இந்த ரமணா திரைப்படத்தை நம்ம விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்தி மிகச் சரியாக கச்சிதமாக எடுத்திருப்பார் என்பதுதான் கூடுதல் தகவல். இப்போதைய காலகட்டங்களில் பல திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பிடத்தகுந்த சில திரைப்படங்கள் மீண்டும் ரீரிலீஸ் ஆக வேண்டும். அதில் ஒன்றுதான் கேப்டன் பிரபாகரன். அது நிச்சயமாக ரீரிலீஸ் ஆக காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் ரமணா திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகி மக்களை கலக்க வேண்டும். மக்களிடத்தில் அந்த கருத்துகள் மீண்டும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது. ரமணா திரைப்படம் இன்றளவிலும் யூடியூப்களில் இருக்கின்றது. நிச்சயமாக பார்க்காதவர்கள் அந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கேப்டன் அவர்களுடைய ஆக்ஷன் என்பது மிகவும் தெளிவானதொரு ஆக்ஷனாக இருக்கும். மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்த ஆக்ஷனாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் வித்தியாசமான கேரக்டரில் நம்ம கேப்டன் நடித்திருக்கின்றார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இதுபோன்று வெளிவந்த கோல்டன் மூவிகளை நீங்கள் தொடர்ச்சியாக டீகோட் செய்யப்பட்ட காணொலிகளை காண வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.